ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோஸ்ட் கசாமோட பார்ட் 2 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தா தான் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் இந்த எபிசோடு வந்து பார்ட் 2 அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் பார்ட். அண்ட் நம்ம போன பார்ட்டில் பார்த்த மாதிரியே இந்த எபிசோடில் வந்து நிறைய வந்து ட்விஸ்ட்டு, த்ரில்லிங், மிஸ்ட்ரி, ஹாரர் அப்படின்னு எக்கச்சக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சின்சான் ஃபேன்ஸுக்கு இந்த இந்த எபிசோடு வந்து ரொம்பவும் வந்து பிடிக்கும். ஸோ அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமே. இது உங்கள் லிட்டில் ஸ்டார் வாய்ஸ் ஓவர். ஸோ இந்த எபிசோடோட கண்டினியூஷன் வந்து காட்டுறாங்க. நம்ம கசாமா வந்து அந்த கோஸ்ட் லிஃப்ட்டுக்குள்ளே வந்து போய் வந்து ஏறிப்பான். அம்மா கசாமாவும் வந்து ஏறி 7th ஃப்ளோர் வந்து கிளிக் பண்ணிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க அம்மா வந்து வருவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம கசாமாவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து புரிஞ்சிச்சு. சரி, நம்ம அம்மாவோட போனால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம 7th ஃப்ளோருக்கு போயிடலாம், என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். சரி, நம்ம கசாமா வந்து வெளியில் வந்து வர ட்ரை பண்ணிருப்பான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் வந்து கை தவறி வந்து 7th ஃப்ளோருக்கு வந்து அமுக்கிடுறான். அவள் தான் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த லிஃப்ட் வந்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிக்குது. நம்ம கசாமாவுக்கு வந்து பயம் வந்து ஆரம்பிக்குது. ஐயோ, கிடச்ச ஒரு வாய்ப்பையே விட்டோமே அப்படின்னு கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு நம்ம கசாமா வந்து கடுப்பில் வந்து போயிட்டு இருப்பான். இப்போ 7th ஃப்ளோர்லாம் போய் விடுன்னு பார்த்தா திருப்பி வந்து 8th ஃப்ளோரில் வந்து விடுது. என்னடா என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கசாமாவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து காண்டாயிடுது. திருப்பி நம்ம கசாமா வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து 1st ஃப்ளோரை வந்து அழுத்துவான். அழுத்திட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கப்ப அப்போ வந்து அந்த லிஃப்ட்டும் வந்து 1st ஃப்ளோரில் வந்து இறக்கி விட்டுருது. பார்த்தா அவங்க அம்மா வந்து திருப்பி வந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம கசாமா வந்து அவங்க அம்மா வந்து நிற்க சொல்கிறான். அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, நானும் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம கசாமா வந்து கூப்பிட்டுனே இருக்கான். பட் ஆனால் அவங்க அம்மா வந்து கண்டுக்காமல் போயினே இருக்காங்க. அப்புறம் வைக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டே. இவ்வளோ நேரம் நம்ம கசாமாவோட அம்மா வந்து அவங்க அம்மாவே வந்து இல்லை, ஆக்சுவலி அது வந்து ஒரு கோஸ்ட் தான். நம்ம கசாமா அது கூட வந்து தெரியாமல் அவங்க அம்மான்னு நினச்சி வந்து கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்டே இல்லாத இடத்துலலாம் வந்து லிஃப்ட்டு வந்து வருது. ஸோ அவங்க அம்மா வந்து லிஃப்டே இல்லாத இடத்துலலாம் வந்து லிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணி போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கசாமாக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. அவனும் வந்து அந்த இருக்கிற பட்டன்லாம் வந்து அழுத்தி அழுத்தி பார்க்குறான். அதெல்லாம் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. ஸோ அப்போ நம்ம கசாமா வந்து இந்த வாட்டி நம்ம அம்மாவை விட்டோமே அப்படின்னு நம்ம கசாமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சின்சான் வந்து திருப்பி வந்து ஓடிட்டுருக்கான். நம்ம கசாமா பார்த்தோன்னே சின்சான் வெயிட் பண்ண நானும் வரேன் அப்படின்னு நம்ம கசாமா வந்து கத்தினே வந்து ஓடுவான். பட் ஆனால் சின்சான் வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல, அவன் படி வந்து போயிட்டுருப்பான். அப்படி போயிட்டுருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கசாமாவுக்கு வந்து இன்னொன்று வந்து ஷேக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்டே இல்லாததுலேயும் வந்து இவனும் வந்து லிஃப்ட்டை வந்து வர வைக்கிறான். இல்லை எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கசாமா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது அவனும் வந்து ஷின்சான் வந்து பார்த்துட்டு இருக்கான். சரி, நல்லா நடக்குது அப்படின்னு நம்ம ஷின்சான் ஒரு லிஃப்ட்டை வர வச்சு அந்த அப்படியே வந்து மேலே போயிட்டுருக்கான். பார்த்தோன்னே நம்ம கசாமாக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஷின்சான் இரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரலான்னு போகிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருந்துச்சுல கசாமாவோட அம்மா போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்டே ஒரே செவராக தான் வந்துருக்கு. இது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம கசாமா வந்து ஷாக் ஆகிடுவான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷின்சான் வந்து உள்ளே போயிடுவான். இப்போ கரெக்டாக நம்ம கசாமா வந்து ஃபர்ஸ்ட் சீனில் என்ன நடந்துச்சு, நம்ம ஷின்சான் உள்ளே போயிட்டே அவன் படிக்கு சாதிப்பாங்க. அதாவது நம்ம கசாமா கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து இது பண்ணுவான். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கசாமா வந்து கரெக்டாக அந்த பட்டன் வந்து அழுத்த இப்போ வந்து அந்த லிஃப்ட் வந்து மூடாம திருப்பி வந்து திறக்குது. உள்ளே போய் பார்த்தா திருப்பி ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஷின்சானு வந்துட்டு இருந்தா ஷின்சானே வந்து இல்லை. அவள் தான் நம்ம கசாமாவுக்கு பார்த்தோன்னே வந்து பீதி கிளம்பிடுது. ஸோ நம்ம கசாமா வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறான். சரி, நம்ம ஏதோ ஒரு கோஸ்ட் லிஃப்ட்டில் தான் மாட்டிக்கிட்டோம், இதுலேருந்து தப்பிக்க வர வழியே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கசாமா வந்து ஷாக்கில் வந்து இருப்பான். நம்ம கசாமாவுமே வந்து சரி இந்த லிஃப்ட்டை விட்டு இறங்கிடலாம், நம்ம எங்கேயாச்சும் வெளியிலே போகலாம் அப்படின்னு நம்ம கசாமா பார்த்துறோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே நம்ம கசாமாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயம் வந்து அதிகமாகிடுது. எல்லாம் திருப்பி வந்து லிஃப்ட்டை வந்து மேலே வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டுன்ற ஒரு படத்தில் வந்து காப்பி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி தான் லிஃப்ட்டில் வந்து பேய் இருக்கும். மேபி எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதாங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம வந்து எபிசோடு இதில் வந்து வருவோம். இப்போ நம்ம கசாமாவே வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த லிஃப்ட்டு வந்து அப்படியே வந்து மேலே ஏறினே வந்து இருக்கு. அவ்வளோதான், நேரம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5 அப்படின்னு வந்து போயினே வந்து இருக்குது. பார்த்தோன்னா நம்ம கசாமாவுக்கு வந்து டவுட் வருது. இந்த பட்டனையுமே எழுத்துல என்னடா இது மேலே போயினே இருக்கு அப்படின்னு நம்ம கசாமா வந்து கொஞ்சம் இது பயந்துருந்தான். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டு வந்து நம்ம கசாமா வந்து ஒரு ரூஃபில் வந்து இறக்கி விடும். அவங்க மொட்டை மாடியில் வந்து இறக்கி விடுவேன். இப்போ நம்ம கசாமாவுமே வந்து இறங்கி வந்துட்டு சரி வெளியில் என்னதான் நடக்குது, ரூஃபில் போய் பார்க்கலாம், இங்கே தான் ஷின்சானும் வந்திருப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம கசாமா வந்து பார்த்துட்டு இருக்கான்.
ஒரு ரூஃபுக்கு போயிட்டு நம்ம கசாமா வந்து பார்க்குறான் ஷின்சான் எங்கேன்னு. ஆனா பார்த்தா கசாமாவே ஷின்சானே அந்த இடத்துல வந்து இல்ல. நம்ம கசாமாவுக்கு வந்து இன்னுமே வந்து ஷாக் ஆயிடுது. நம்ம ஷின்சான் மட்டும் எப்படி கரெக்டாக தானே அந்த லிஃப்ட் வழியாக தானே வந்தான். நம்ம வரும்போது மட்டும் எங்கெங்கேயோ இதாகுது. இது எப்படி இதாகுது அப்படின்னு நம்ம கசாமாவுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. இப்போது நம்ம கசாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூஃபோட ஜன்னல் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் என்ன இருந்துச்சோ அது வந்து திருப்பி வந்து ரிப்பீட் ஆகுது. நம்ம கசாமாக்கு இது பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே வந்து புரியல. எப்புட்றா சாத்தியமாகும்? நம்ம ஏதோ லூப்பில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நம்ம கசாமா வந்து யோசிச்சுக்கினே வந்து இருக்கான். நம்ம கசாமாக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. எப்புட்றா இந்த சீன் திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்னு. இப்போ நம்ம கசாமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீனில் எப்படி நினச்சோ அதே மாதிரி வந்து இறங்கி வந்து வந்துட்டு இருப்பான். ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷின்சானுக்குலாம் வந்து பாய் சொல்லிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு நம்ம கசாமா வந்து சொல்லிட்டுருப்பான். நம்ம மேலே இருக்கிற கசாமாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இப்போ கீழே பார்த்துட்டு இருக்க கசாமா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம மேலே இருக்கிற கசாமா வந்து பார்த்துடுறான். அவ்வளோதான் நம்ம கசாமாவுக்கு வந்து பயம் அவள் தான் உச்சகட்டத்துக்கே வந்து போயிடுது. இப்போ அந்த கீழே இருக்கிற கசாமா பார்த்தோன்னே வந்து கொடூரமாக வந்து கோஸ்ட் மாதிரிலாம் பார்க்குறான். அவள் தான் நம்ம கசாமா சும்மாவா இருப்பான். இப்போ வந்து தெரிச்சு ஓடலாம் அப்படின்னு நம்ம கசாமா வந்து போயிட்டுருக்கான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஷின்சான் வந்து வருவாங்க. சாரி கைஸ், அது வந்து ஷின்சானில் கோஸ்ட்டுன்னே வந்து சொல்லிக்கலாம் நம்ம வந்து. ஸோ ஷின்சான் உருவத்தில் இருக்க கோஸ்ட்லாம் வந்து நம்ம கசாமா அப்படியே வந்து இடித்து தள்ளி அப்படியே நம்ம கசாமா வந்து கீழே போட்டு புரட்டி எடுக்குது. அதெல்லாம் பார்த்து அப்படியே வந்து எப்படியாச்சும் சமாளித்து ஓடி வந்து அந்த லிஃப்ட்டுகிட்ட வந்து வந்துடுறான். அந்த லிஃப்ட்டும் வந்து வினோதமாக வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம கசாமா வந்து கால் தடி விட்டு திருப்பி வந்து இந்த லிஃப்ட்டில் ஏதோ பட்டன் கிளிக்காகி வந்து நம்ம கசாமா வந்து கீழே போயிட்டுருப்பான். இப்போ அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கசாமாவை வந்து தூக்கி போட்டுருது 7th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ நம்ம கசாமா வீடு முன்னாடி வந்து பத்துருக்கான். நம்ம கசாமாக்குமே வந்து ஒன்றுமே வந்து புரியாது. நம்ம எப்படா திருப்பி வந்து 7th ஃப்ளோருக்கு வந்தோம் அப்படின்னு இவன் எப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சான் வந்து திருப்பி வந்து வந்துடுறான் 7th ஃப்ளோருக்கு. அதுதான் நம்ம ஷின்சானை பார்த்தோன்னே அதுதான் நம்ம கசாமா வந்து கண்ணாபின்னு வந்துடுறான். நீ எப்படி கார்டோரில் இருந்த மொட்டை மாடியில் கூட இருந்த கீழே இருந்த மேலே இருந்த அப்படி இப்படின்னு உளர ஆரம்பிக்கேன். நம்ம ஷின்சான் வந்து நான் இப்போ தான் வரேன், நீ யாரையோ பார்த்துட்டு என்ன எதுக்குடா இப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம ஷின்சான் வந்து கசாமாட்ட கேட்டுட்ருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசாமாவோட அம்மாவும் வந்து வருவாங்க. அவள் தான் இதை பார்த்தோன்னே நம்ம கசாமா வந்து திருப்பி வந்து பயந்துடுறான். எப்படி நம்ம அம்மா வந்து கீழே தானே போனாங்க, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு நம்ம கசாமாவுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. நம்ம கசாமாவோட அம்மாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்தீங்களா, ஷின்சான் வந்திருக்கியா, சரி வா நீ எதுக்குப்பா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு நம்ம கசாமாவோட அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஷேவ்ட் ஐஸ் சாப்பிட வந்து வந்திருக்கேன், எனக்கு பாட்டி தரேன்னு சொன்னா கசாமா அப்படின்னு சொல்ல, சரி உள்ளே வாப்பா அப்படின்னு நம்ம கசாமாவோட அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கசாமா வந்து இது வந்து 7th ஃப்ளோர் தானே அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பான். என்ன வளர்ற நீ வேணால் ரூம் நம்பர் கூட பாரு அப்படின்னு சொல்ல நம்ம கசாமா வந்து பார்க்க ரூம் நம்பர் 705 கசாமான்னு போட்டது தான் வந்து கசாமா இப்போ கொஞ்சம் வந்து நிம்மதி வந்து ஆயிடுறான். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் வந்து கசாமாவோட அந்த உருவம் தான். இந்த உருவத்தை இருந்துச்சுன்னா கசாமாக்கு இன்னும் வந்து பயம் வந்து போல். ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, நம்ம கசாமா மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து கோஸ்ட் லிஃப்ட் வந்து பழி வாங்கிச்சு? அதே அதே லிஃப்ட்டில் தான் வந்து கசாமாவோட அம்மா ஷின்சான்லாம் வந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கலை. நம்ம கசாமாவுக்கு வந்து கோஸ்ட்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. கோஸ்ட் மூஞ்சி மாதிரி நம்ம கசாமாவோட மூஞ்சி வந்து கோஸ்ட் மாதிரி எனக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான மிஸ்ட்ரி என்னன்றதை இந்த எபிசோட்லேருந்து காட்டல, மேபி காட்டக்கூட வாய்ப்பு இருக்குது அடுத்த எபிசோட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மோர்டு வீஸ் பார்க்கணும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் மட்டும் தட்டி விட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.